இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இலக்கியா ஒரு முட்டாள்தனமான முடிவை பண்ணாங்க. ஏன்னா, அந்த நாகக்கிட்ட போயிட்டு, "நான் உன் பொண்ணு உயிரை காப்பாற்றினதுக்கு நீ என்ன தருவன்னு?" அவன் கேட்கும்போது, "எனக்கு நீ கடத்தி வச்சுருக்க கார்த்தியை உடனே கொடு" அப்படின்னு கேட்காம, கார்த்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அவன் உடனே, "அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வாங்க மேடம், கண்டிப்பாக நான் கார்த்தியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன்" அப்படின்னு நான் சொன்னான். அதுவும் தான் பொண்ணு மேல் சத்தியம் பண்ணி சொன்னான். அதோட நாகுடைய வார்த்தையில் நம்ம இலக்கியா நம்பிக்கப்பட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நாகு நம்மளை ஏமாற்ற மாட்டான், அவன் கார்த்தி நம்மள்ட்ட ஒப்படைச்சிருவான் அப்படின்னு நம்பிக்கையில் இலக்கியா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்தாங்க. இலக்கியா நினச்ச மாதிரி நாகு வார்த்தையில் நம்பிக்கை இருக்குதான். ஏன்னா நாகு திருந்திட்டான். நாகு தன்னுடைய பொண்ணுக்காக தான் இந்த கடத்தல் எல்லாமே பண்ணுது. பணத்துக்கு தான் பொண்ணை நல்லா வளர்க்கணும்னு. ஆனால் எல்லாம் சேர்த்து வச்சும் தான் பொண்ணை ஒரு கட்டத்தில் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வரும்போது இலக்கியா தான் தான் பொண்ணை காப்பாற்றினாங்க. அப்படியாப்பட்ட இலக்கிய குடும்பத்துக்கு நாம் தப்பு பண்ணுறது, துரோகம் பண்ணுறது மிகப்பெரிய பாவம். நாம் பண்ண எல்லா தப்புக்கும் ஒரு பிராய்ச்சித்தமா இதோ நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு நாகு முடிவு பண்ணிட்டான். நாகு தான் மனைவிட்ட சொல்கிறான், "நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இலக்கியா மேடம் தான் பொண்ணை காப்பாற்றி பெரிய உதவி பண்ணிட்டாங்க. அதனால் நான் கார்த்தியை அவங்கள்ட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது அவங்களும், "சரிங்க, இதுக்கு மேலேயாச்சும் நீங்கள் திருந்துங்க, நானும் உங்கள்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்துட்ட போது இதை பயன்படுத்தி நீங்கள் திருந்தது தான் சரியாக இருக்கும்" அப்படின்னு அவங்க மனைவியும் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. நாகு திருந்திட்டான். சரி, நாகு என்ன பண்ணுறான் அடுத்ததா, "நான் எஸ்எஸ்கே சார்கிட்ட 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தேன். எதுக்காகனா கார்த்தியை கடத்தி வச்சுக்கிறதுக்காக. அந்த பணத்தை நம்ம வச்சுக்கிட்டு கார்த்தியை போய் இலக்கிய மரத்தை ஒப்படைச்சோம்னா கண்டிப்பாக அது எஸ்எஸ்கேக்கு பண்ணுற துரோகமாக ஆகிடும். அதனால் நான் எஸ்எஸ்கேவை போய் நேரில் பார்த்து இந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு நம்ம நாகு சொல்கிறாங்க. அவங்க மனைவியும், "ஆமாங்க, நானும் அதான் சொல்லணும்னு நினச்சேன். நீ கொண்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த பணத்தை வச்சுக்கிட்டா அதுவே நமக்கு மிகப்பெரிய பாவமாக இருக்கும்" அப்படின்னு நாகு மனைவியும் சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல நாகு அதை யோசிக்கல. நாகு மனைவி சொன்னதுக்கப்புறம் தான் நாகு யோசிச்சாரு. சரி, அந்த பணத்தை எடுத்துகிட்டு நாகு நேராக எஸ்எஸ்கே வீட்டுக்கு போகிறாங்க. ஒருத்தன் திருந்துக்கிட்டா அப்படியே போயிடணுங்க. திருந்துட்டதுக்கப்புறம் தான் பண்ண தப்பை சரி பண்ண நினைக்காம பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்படிங்கிறது நாகு மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். நாகு திருந்தனா ஓகே, ஆனால் எஸ்எஸ்கே திருந்த வேணாமா? அதை புரிஞ்சுக்காத நாகு தான் மனைவி பேச்சை கேட்டு நாகு பணத்தை திரும்ப எஸ்எஸ்கேட்ட கொடுக்குறான். எஸ்எஸ்கே நாகு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிறாரு. "ஏய் நாகு, நீ ஏன்டா இங்கே வந்த? உன்னை யார் இங்கே வர சொன்னது? நான் உன்னை என்ன சொன்னேன்? அந்த கார்த்தியை பத்திரமா பார்த்துக்கன்னு தானே சொன்னேன். நீ சுத்தமாக எதை பற்றி யோசிக்காமல் இங்கே நிற்கிற. இந்த வீட்டில் அஞ்சலி, பைரவின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட உன் ஃபோட்டோ இருக்குடா. அவங்க மட்டும் உன்னை பார்த்தாங்கன்னா எல்லா கதையுமே முடிஞ்சு போச்சு. நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு பலனுமே இருக்காது. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு முதல்ல" அப்படின்னு எஸ்எஸ்கே நாகுவை துரத்த பார்க்காரு. ஆனால் நாகு, "இல்லை சார், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பேசிட்டு போயிடுறேன் சார்." "டேய் நாகு, எதுவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹீரிங் வரப்போதுடா. இதில் மட்டும் கார்த்தி வராமல் இருந்துட்டா கண்டிப்பாக கௌதம் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம். அவனை யாராலும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கௌதமை போட்டு தள்ளுறதுக்கு கூட நான் பிளான் பண்ணிட்டேன்டா. அதனால் நீ இப்போ கிளம்பி ஒன்று இருக்கிற இடத்துக்கு போ. எதாக இருந்தாலும் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம்." "இல்லை சார், ஃபோனில் பேசுகிறதுக்கோ இனிமேல் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. எல்லாமே முடிஞ்சிச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன்." "என்ன நான் சொல்கிறேன்? நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியலடா. நீ என்ன சொல்ல வர இப்போ?" "இல்லை சார், நான் கார்த்தியை கடத்தினது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த கடத்தல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் நான் பண்ண போகிறது கிடையாது சார். அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை நான் இலக்கிய மரத்தில் ஒப்படைக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எஸ்எஸ்கே பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. "நாகு, நீ என்ன பேசுன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா?" "எல்லாமே தெரிஞ்சுதான் சார் பேசுகிறேன். நாகுவை இலக்கிய மரத்தில் ஒப்படைக்கிறது மட்டும் இல்லை சார், இலக்கிய மரத்துக்கிட்ட நான் வாக்கும் கொடுத்துருக்கேன். அதோட நீங்கள் அந்த கார்த்தியை கடத்துறதுக்கு எனக்கு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்களே, அந்த பணத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போன தான் சார் வந்திருக்கேன்" அப்படின்னு நம்ம நாகு சொல்கிறான். அதை கேட்டதும் எஸ்எஸ்கே உடனே, "நாகு, நீ என்ன விளையாடுறியா? இல்லை உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா? லூஸ் மாதிரி பேசி எனக்கு கடுப்பேற்றாமல் ஒழுங்காக போயிட்டு நாகு இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாகு, "சார், நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் இனிமேல் இதை பண்ண முடியாது. சமோல நான் கார்த்தி கொண்டு போய் இலக்கிய மரத்தை ஒப்படைக்க போகிறேன்" அப்படின்னு நாகு சொன்ன வேகத்துக்கு நம்ம தாட்சாயணி பயங்கர கோவப்பட்டு பக்கத்தில் இருக்க பூச்செடி எடுத்து நாகு மண்டையில் நச்சு நடிக்கிறாங்க. நாகு அப்படியே தலையில் கை வச்சு கீழே விழுவாரு. "என்ன பேச்சா பேசிட்டு இருக்க? என்ன பெரிய ஹீரோ ஆகிட்ட நீ திருந்தி கார்த்தியை கொண்டு போய் இலக்கியத்தை ஒப்படைச்சிட்டா யார் ஜெயிலுக்கு போகிறது? இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டோமா? நீ இருக்கிறது ஒன்று, சாகிறது ஒன்றாடா" அப்படின்னு திரும்ப எஸ்எஸ்கே நாகு மண்டையில் அடிக்க போக எஸ்எஸ்கே தடுத்துறாரு. "இது ஏன் அவசரப்படுற? நான் சொல்கிறது கேளு தாட்சாயணி, நான் சொல்கிறது கேளு" அப்படின்னு தடுத்து நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு, "இரு தாட்சாயணி, அந்த இலக்கியா எப்படியோ அந்த நாகு மனசை மாற்றிருக்கா.
அதனால தான் நாகு இப்படி முடிவு எடுத்திருக்கான். ஆனால் இது வரைக்கும் கார்த்தி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கான். கார்த்தி நம்மள்ட்ட இருந்து எங்கேயும் போகல. அதனால் இவனை பிடிச்சின்னு போய் கட்டி போட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இலக்கியாவால் எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹீரிங் வரும்போது கண்டிப்பாக நாம் நினச்ச மாதிரி கௌதம் நிரந்தரமாக ஜெயிலில் இருப்பான். அப்புறம் அவனை நிரந்தரமாக மேலேயே அனுப்பிடலாம். நீ கோபப்பட தாட்சாயினி அப்படின்னு எஸ்எஸ்கே தாட்சாயினி சம்மந்தப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியா நாகு என்ன ஆனா எங்கே போனா ஒன்றுமே புரியல அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நேராக நாகுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய மனைவிட்ட விசாரிக்கிறாங்க இலக்கியா. அப்போது நாகு மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க, உங்களுக்காக தான் அவர் நல்லவராக மாறிட்டாரு. நானும் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் அவர் கேட்கவே இல்லை. நேற்று நீங்கள் எங்கள் பொண்ணை காப்பாற்றினோடனே அவர் நல்லவனாக மாறிட்டாருங்க. இதுக்கு மேலே அவர் கண்டிப்பாக எந்த ஒரு கெட்டதும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக கார்த்தியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவும் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன, அந்த எஸ்எஸ்கே கொடுத்த பணம் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அதை பார்க்க எனக்கு அந்த கடத்தல் சம்பந்தம் தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அந்த பணத்தை கொண்டு போய் அந்த எஸ்எஸ்கேட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் போனார், இன்னும் வரல, என்னாச்சுன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொன்னோடனே இலக்கியா யோசிக்கிறாங்க. ஜானகி ஒன்னே பார்த்து இலக்கியா, எனக்கு இப்பயே புரிஞ்சு போச்சு, எப்படி தப்பாக தான் போய் முடிஞ்சிருக்கோம். ரேவதி ஒன்று, ஆமாம் ஜானகி, இந்த நாகு போய்ட்டு எஸ்எஸ்கேட் சொல்லியிருப்பான். அவன் எப்படியும் வெளியே போனால் கார்த்தி நம்ம கண்ட்ரோல் தப்பிச்சோன்னு சொல்லி அந்த நாகுவை எஸ்எஸ்கே எப்படியும் கடத்தி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இலக்கியா. நமக்கு உதவி பண்ண போய் அந்த நாகும் இப்போ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இலக்கியா அப்படின்னு கேட்க 3 பேர் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எப்படி அந்த நாகு எஸ்எஸ்கே வீடு தான் இருப்பான். நாம் 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே பூந்தா கண்டிப்பாக அந்த நாகுவை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இலக்கியா சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பக்கம் ஜானகி, இன்னொரு பக்கம் ரேவதி. என்ன இலக்கியா சொல்கிற, அந்த எஸ்எஸ்கே ஒன்றும் நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய மோசமான தெரியுமா. அதுவும் அவன் வீட்டுக்குள்ளே பூந்து அவனை மீறி அவன் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த நாகு கொண்டு வருது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லை இலக்கியா. இதில் ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. வேறு ஏதாவது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாகு அங்கே தான் இருக்கானா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும் இலக்கியா அப்படின்னு கேட்க இலக்கியா ஒன்று, இல்லைத்த, என்னுடைய கணிப்பு காட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே நாகு திருந்தி நல்லவனாக மாறினதை ஏற்றுக்க முடியாமல் அவனை அங்கேயே அடைச்சி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அடைச்சி வச்சிருந்தா நாகு எஸ்எஸ்கே வீட்டில் தான் இருப்பான். வேறு எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. இதை அந்த நாகு எதிர்பார்த்துருக்க மாட்டான். எதிர்பார்த்த விதமாக அட்டாக் பண்ணி எஸ்எஸ்கே ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாரு. அதனால் நாம் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும். அப்படி போனால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நாகுவை வெளியே கொண்டு வர முடியும். நாகு வெளியே வந்தால் மட்டும்தான் கார்த்தியை நாகு எங்கே அடைச்சி வச்சிருக்கான்னு நாம் கண்டுபிடிக்க முடியும். கார்த்தியை காப்பாற்ற முடியும். கார்த்தியை காப்பாற்றுறது மட்டும் முக்கியம் இல்லை, நாகு எஸ்எஸ்கே தான் கார்த்தியை கடத்த சொன்னான்னு அவன் வாக்குமூலம் கொடுக்கணும். அவன் வாக்குமூலம் கொடுத்தா மட்டும்தான் கௌதம் மேலே எந்த ஒரு பழியும் இல்லாமல் கௌதமுக்கு இந்த கடத்தலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கௌதம் நிரபராதியாக வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. உடனே ஜானகி ரேவதி 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போடவும் ஆரம்பிக்கிறாங்க.